நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் வசனம் 7 10 வசனம் முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்பதே. ஆமென். நாம் ஒரு விஷயம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான பிரசங்க நேரத்திற்காக உடைய சமூகத்துக்கு வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற அருமையான நேரமாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட நாங்கள் சிந்திக்க போகிற சத்தியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதையெல்லாம் நாங்கள் அருமையாக புரிந்து கொள்ளும்படி நீர் எங்களுக்கு உதவும். அதற்கு கீழ்ப்படியும்படி எங்களுக்கு கிருபை தந்து நடத்த வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். பேசுகிற என்னையும் கேட்கிற எங்களையும் நீர் நடத்தும். ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. இன்றைக்கு நாம பார்க்கிற செய்தியினுடைய தலைப்பு கிறிஸ்துவ வாழ்க்கையில் துன்பம். நம்ம கடந்த வாரங்கள்ல, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இந்த தலைப்பின் கீழாக நாம 5 செய்திகளை நாம் கேட்டோம். அதுல ஒரு 4 செய்தி அது மார்க் புத்தகத்துல இருந்து ஒரு சம்பவத்தை மையமாக கொண்டு நாம சிந்தித்து பார்த்தோம். அதாவது மார்க் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த சம்பவத்தை மையமாக கொண்டு இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகில் ஏறி அக்கறைக்கு போகிற அந்த நேரத்துல இயேசு பின்னணையத்துல படுத்து உறங்கி கொண்டிருக்கிற பொழுது காற்றும் கடலும் அங்க கொந்தளிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சீசர்கள் பயந்து திகைத்து இப்படி சில இன்னல்களுக்கு உள்ளாகப்பட்டு இயேசுவை போய் எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோமே, அது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களை கொஞ்சம் கண்டித்து பின்பதாக காற்றையும் கடலையும் அதட்டுகிறத நம்ம பார்க்கலாம். அப்படி அந்த சம்பவம் நிறைவு பெறுகிறத நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? அப்படி காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போகிறது என்று சொல்லி கண்டிக்கிறார் இல்லைங்களா? முதல்ல கண்டிக்கல, எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி விட்டு அதுக்கப்புறம் கண்டிக்கிறார். இப்படி அந்த சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவத்துல இருந்து சில விஷயங்களை நாம சிந்தித்து பார்த்தோம். கிறிஸ்துவ வாழ்க்கையில கிறிஸ்தவர்களுக்கு துன்பம் வராது என்று நாம் நினைக்க கூடாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் ஒரு பகுதி என்று சொல்லி பார்த்தோம். சீசர்களும் விசுவாசிகளாக இருந்த பொழுதும் அவர்களுக்கு துன்பம் வந்தது. அடுத்து இன்னொரு பகுதியில அந்த துன்ப நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துடைய மானுடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொல்லியும், அவர் மானுடத்தில் இருக்கிற பொழுது இந்த விதமான துன்பங்களை எல்லாம் அவர் அனுபவித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அது மட்டுமல்ல, துன்ப நேரத்துல நமக்கு ஏற்படுகிற அவிசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக துன்ப நேரத்துல நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. சீசர்கள் இயேசுவை எழுப்பினார்கள். ஆனா அது சரியான முறையில அப்படி அவர்கள் செய்யல. பயத்திலையும் திகழ்லையும் செய்தார்கள். ஆனா நாமும் பரிசுத்த சிந்தையோடு அவரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். துன்ப நேரங்கள்ல ஜெபம் நமக்கு ஆறுதலை கொண்டு வருகிறது என்று சொல்லியும், துன்ப நேரங்கள்ல ஜெபம் நம்மை பரிசுத்தத்துல முன்னேற வைக்கும் என்று சொல்லியும் பார்த்தோம் இல்லைங்களா? இதையெல்லாம் நம்ம அந்த செய்திகள்ல சிந்தித்து பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான காரியத்தை இந்த தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இது என்னன்னு கேட்டா, துன்ப நேரத்துல நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் அதை சொல்றார், நீ என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். கேளுங்கள் அப்பொழுது தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்றாரு இல்லைங்களா? இப்ப ஜெபம் என்பது ஒரு கிறிஸ்துவன் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அது கிருபையின் சாதனமாக இருக்கிறது. தன்னை நோக்கி
அவன் பார்க்கும்படி தன்னிடத்துல உதவியை நாடும்படி தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு கிருபையின் சாதனமாக ஜெபம் இருக்கிறது இல்லைங்களா? அப்ப நம்ம துன்ப நேரங்கள்ல ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவர் ஜெபிக்கிற பொழுது பல விஷயங்களை ஆண்டவர் செய்வதாக சொல்லுகிறார் இல்லைங்களா? வாக்கு பண்ணுகிறதை எல்லாம் நாம் பார்க்கணும் இல்லைங்களா? அப்ப நாம் ஊக்கத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அதையெல்லாம் நிறைவேற்றுவார். அதோடு நாம் பரிசுத்தத்திலையும் வளருவோம். அந்த நேரத்தில் அவிசுவாசம் கொள்ளாம புலம்பாமல் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பார்த்தோம். ஆனா இன்னொரு முக்கியமான காரியத்தை இதுல நாம் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். என்ன அப்படின்னா, நம்ம ஜெபத்துல கேட்கறத எல்லாம் கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம கொள்ளக்கூடாது. அதாவது கொடுக்கணும்னா கொடுத்துதான் ஆவணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆண்டவரிடத்துல அப்படி கேட்கணும். அந்த விதமான விசுவாசத்தோடு தான் ஆண்டவர் அதை செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி ஆபத்து காலத்துல, அப்ப நான் உன்னை விடுதலை செய்வேன்னு சொல்லி இருக்காரு. ஆண்டவரை விடுதலை செய்யும் என்று சொல்லி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அது உண்மையானதுதான். அது ஆண்டவர் தான் சொல்லி இருக்கிறார். ஆனா நம்ம ஜெபிக்கிறதை எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா? அது தப்பு இல்லைங்களா? அது ஒரு தவறான காரியம். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு கடவுள் எப்படி தம்முடைய மக்களுடைய துன்பங்களை போக்குகிறார் அப்படிங்கிறது அநேகருக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லைங்களா? கிறிஸ்துவ வட்டாரத்திலே நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? விசுவாசிகள் தங்களுடைய தேவைகளுக்கு கர்த்தர் முன்னாடி வரும்படி ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அதை நம்ம பார்த்தப்போம். ஏன்னா வேதத்துல இயேசு சொல்றாரு இல்லைங்களா, ஜெபம் பண்றது எப்படின்னு கத்துக் கொடுக்குறார். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள்ல செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாகன்னு சொல்லி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். இப்படியெல்லாம் ஆண்டவர் ஜெபிக்கிறதை, அதனுடைய முக்கியத்துவத்தை எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் அங்க அழகா காட்டி கொடுக்கிறார். அன்றாட வேண்டிய எங்களுடைய ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்னு சொன்னால் எதை காட்டுகிறது? நம்முடைய தேவைகளுக்கெல்லாம் கடவுளுடைய முன்பாக நாம் நிற்க வேண்டியது அவசியம் என்பதை அது நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறது. எல்லா காரியத்தையும் நம்ம அவர்கிட்ட சொல்லணும். அதே போலதான் பவுலும் கூட பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல சொல்லும்போது 4:6 சொல்லும்போது என்ன சொல்றாரு? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்றாரு. நீங்க ஒண்ணுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்து நன்றியோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்றார். இப்ப ஜெபம் அப்படிங்கிறது நாம் கர்த்தரோடு பேசும்படி ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அது ஒரு கருவி என்று சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஆனா அந்த ஜெபத்தை வைத்து நாம் என்ன செய்யலாம்? கடவுளோடு நேரடியாக பேசலாம். நம்முடைய தேவைகளை எல்லாம் கடவுளுக்கு முன்பதாக வைக்கலாம். நமக்கு எந்த இடைத்தரகரும் தேவைப்படாது இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜெபம் ரொம்ப முக்கியமா இருக்கு. கடவுளோடு நேரடியாக பேசி எல்லா காரியத்தையும் சொல்லலாம். இதை நம்ம பார்த்துட்டு இல்லைங்களா? அதெல்லாம் கடந்த வாரத்தில் கூட நம்ம அந்த கடந்த செய்தியில கூட அதை பார்த்தோம். ஆனா நான் கேட்பதையெல்லாம் கடவுள் உடனடியாக தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். நான் கேட்கிறேன், கேட்கறதையெல்லாம் கடவுள் தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க. இப்ப ஜெபத்துல நம்முடைய தேவைகளை எல்லாம் தன் முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே நேரத்துல நாம கொண்டு வருகிற எல்லாத்தையும் கடவுள் உடனடியாக தந்து விடுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். அப்படி அவர் கேட்பதையெல்லாம் உடனடியாக தந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதெல்லாம் கேட்கிறேன், இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்தே ஆகணுமா? அப்படி கொடுத்தாகணும்னு நான் எதிர்பார்க்கலாமா ஆண்டவர்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு பொதுவாக வெளியில கிறிஸ்துவ வட்டாரங்கள்ல தவறான உபதேசத்துல இருக்கிறவர்கள் அந்த விதமான சிந்தை கொண்டு இருக்கிறார்கள். நல்ல சத்தியங்களை அறிந்திருந்தாலும் கூட பல நேரங்கள்ல நமக்கு துன்பங்களும் பலவீனங்களும் வருகிற பொழுது நம்முடைய சிந்தனைகள் கூட அந்த விதமாக போய்விடலாம். அதனால ரொம்ப கவனத்தோட ஜபத்தை குறித்ததான சரியான புரிதல் நாம் தேவனிடத்துல கேட்கிறோம். ஆனா கேட்கறதையெல்லாம் கடவுள் கொடுக்கணுமா, கொடுத்துடணும்னு நம்ம அப்படி எதிர்பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எதிர்பார்க்கறதுன்னா நான் என்ன சொல்றேன்னா, கொடுத்துதான் ஆவணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது சரியா அப்படின்றோம்.
இப்ப துன்ப காலங்கள் வருவதற்கு முன்பாக அந்த விதமான சிந்தை நம்மிடத்துல இல்லாமல் இருக்கலாம். இப்ப நான் சொல்றேன், பொதுவா தப்பான கிறிஸ்துவ பிரிவுகள்ல இருக்கிறவங்க எப்பொழுதும் அந்த விதமான சிந்தனையை கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நம்ம சரியான சத்தியங்களை அறிந்து கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்படியாக ஒரு சாதாரண நேரங்கள்ல நம்ம அந்த சிந்தனை இருக்காது. வேத சத்தியங்களை அறிந்திருப்போம். அதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற பொழுது நாம் அந்த விதமான சிந்தனைக்குள் போய் விழுந்து விடுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அநேகர் என்னிடத்துல சொல்லி இருக்கிறார்கள், நல்ல சபையில் இருக்கிறவர்கள் கூட அந்த சூழ்நிலையிலே நான் அந்த விதமாக போய்விட்டேன், அதற்கு பின்பாக கடவுள் எனக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன மாதிரி போய்விட்டதாக சொல்றாங்க? எனக்கு ஏன் இது நடந்தது? நான் சில நேரத்துல ஆண்டவர் இடத்திலேயே கோவித்துக் கொள்ளுகிற அளவுக்கு கூட நான் போய்விட்டேன் என்று சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களுடைய விசுவாச குறைவைத்தான் காட்டுது. அவங்களுக்கு சத்தியம் தெரியும். ஆனா அந்த ஒரு இக்கட்டான துன்பங்கள் வருகிற பொழுது, குடும்பங்கள்ல நிகழுகிற பொழுது அப்படி போய்விட்டதாக என்னோட பகிர்ந்து கொண்டார். அதனால ரொம்ப கவனத்தோட நாம இருந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இப்ப பாருங்க, கிறிஸ்துவர்கள்ல அதாவது வெளியில தவறான பிரிவுல இருக்கிற கிறிஸ்துவர்களுடைய நிலை, இன்றைக்கு நம்ம அப்படி இருக்கிறவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை இந்த விக்கிரகங்கள் சிலைகளை போல பார்த்து அப்படி நினைத்து வராங்க. சிலைகளை போல பார்த்து என்று சொன்னா, அந்த விதமான புறமதத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு அறிவீனத்தினால கடவுளிடத்துல போய், அதாவது அவர்கள் கடவுளாக எண்ணுகிற அந்த சிலையின் இடத்துல போய் கேட்பதையெல்லாம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு பல காரியங்களை செய்வதற்கு முயலுகிறார்கள். இல்லைங்களா? தங்களுடைய சரீரங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இல்லைங்களா? உருண்டுகிட்டு போறாங்க, நெருப்புல போறாங்க, அக்னி சட்டிகளை கையில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணத்துக்காக. இதையெல்லாம் நான் செய்கிற பொழுது அது நடக்கும், அதை கொடுத்துருவாரு அப்படின்னு அவர்களுடைய ஆண்டவராக நம்புகிறதை அவர்கள் செய்கிறார்கள். இல்லைங்களா? இது ஒரு அறிவீனத்தினால செய்யறாங்க. இல்ல, அதே மாதிரிதான் ரோமன் கத்தோலிக்க மதத்தவர்களும் கூட அந்த விதமான காரியத்தை செய்யறாங்க. உடலை பயங்கரமா வருத்திக்கிறதுக்கு பார்ப்பாங்க, உபவாசம் எடுப்பாங்க, அதிகமா எடுத்து இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு ராத்திரி முழுவதும் ஜெபம் செய்வாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம செய்து வந்தா கடவுள் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிடுவாரு அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்தை கொண்டிருக்கிறார். சிலை வழிபாடு உள்ள மாற்று மதத்தவர்களுக்கும் இந்த ரோமன் கத்தோலிக், அதுவும் கிறிஸ்தவம் அல்ல, இருந்தாலும் அவர்களும் அந்த விதமான சிந்தனை போக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இல்லைங்களா? ரொம்ப கவனத்தோட கேளுங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கிறாங்க. இல்லைங்களா? ஏதாவது ஒன்றை செய்து கொண்டா இப்படியெல்லாம் உடம்ப வருத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டா ஆண்டவர் கண்டிப்பா அதை செய்வார்ட்டு ஒரு சிலைகிட்ட எப்படி அவங்க செய்யறாங்களோ அது மாதிரி. அது போலதான் இன்றைக்கு கிறிஸ்துவத்துல பல பிரிவினர்கள் அந்த மாதிரியான எண்ணத்தை கொண்டு வாழ்கிறார்கள். இவர்களுக்கும் புறமதத்தவர்களுக்கும் வித்தியாசமே இல்லாதது போல இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நம்ம கேட்கறதையெல்லாம் கடவுள் தந்து விடுகிறார் என்று சொல்லி வேதம் எங்கேயுமே போதிக்கவில்லை. நம்ம கேட்டதையெல்லாம் கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு வேதத்துல எங்கேயும் இல்லை. இல்லைங்களா? நாம அதை அவர் இடத்துல, அதாவது நாம எதையா இருந்தாலும் அவர் இடத்துல கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இல்லைங்களா? ஆனா நம்ம கேட்கறது எல்லாம் அவர் உடனடியாக கொடுத்து விட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நம்ம கேட்கணும்னு தான் ஆண்டவர் சொன்னார். நம்ம கேட்கறது எல்லாம் உடனடியா கடவுள் கொடுத்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க கூடாது. அது அவசியம் இல்லை. அவர் கொடுக்கணும்னு அவசியம். ஏன் அவர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை? நம்ம ஏன் அந்த விதமான ஒரு அடமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 காரணங்களை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு அந்த 4 காரணத்தை தான் பார்க்கணும். அதனால கடவுளிடத்துல போகும்போது நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஒரு வேளை நல்லா இருக்கிற பொழுது அந்த விதமா நம்ம இருந்துருவோம். ஆனா ஒரு இக்கட்டு வாழ்க்கையில நிகழுகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, அந்த விதமான நேரத்துல இதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்று சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அந்த நேரத்துல ரொம்ப கவனத்தோட நம்ம சிந்திக்க வேண்டும். அதனால ஒரு 4 காரணங்கள், நாம் எதையுமே அவர் இடத்துல கேட்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் எதிர்பார்க்கிறார். ஆனா நாம் கேட்பதையெல்லாம் அவர் உடனடியாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதற்கான 4 காரணங்களை இன்றைக்கு நம்ம பார்க்கலாம்.
முதலாவது காரணமாக நாம பார்க்கறது என்னன்னா, பாவம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லா மனிதர்களும் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிப்பாங்க. இந்த உலகத்துல பாவம் இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். எல்லா மனிதர்களும் அனுபவித்து ஆக வேண்டும். வேதம் போதிக்கிற அருமையான போதனைகளை, சத்தியத்தை கரஸ்மெட்டிக் பிரிவா எந்த கோஸ்தைக்காரர்கள் எல்லாம் புரிந்து கொள்வதில்லை என்று சொல்லி பார்க்க. நம்முடைய துன்பத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு வந்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள். நான் அப்படி இல்லை. நம்முடைய துன்பங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை தருவதை பெருநோக்கமாக கொண்டு இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை. சரிங்களா? நமக்கு ஆத்மீக விடுதலை கொடுப்பதை நோக்கமாக கொண்டுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதுதான் அவருடைய பெரிய நோக்கம். நாம் ஆத்மீக விடுதலை அடைய வேண்டும், நாம் ரட்சிப்பை அடைய வேண்டும், நான் நரகத்துக்கு போய்விடக் கூடாது. அப்படி நீக்கும்படிக்குத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தாரே தவிர நம்முடைய துன்பங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை தருவதை பெருநோக்கமாக கொண்டு வரவில்லை. நமக்கு துன்பங்கள்ல இருந்து விடுதலையும் கொடுக்கிறார் தான், ஆனா இதையே நோக்கமாக கொண்டு அவர் வரவில்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு. மனுஷனுக்கு அவனுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருந்தது. அதோடு கூட நம்மளுடைய இன்னல்கள் நேரத்துல நாம் ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சரிங்களா? அதனால நமக்கு எப்பவுமே துன்பமே வராது கிறிஸ்துவ வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பாவம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாம் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டியது இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. ரொம்ப கவனமா இருக்கு. மனுஷன் படைக்கப்பட்ட பொழுது அவனுக்கு மோசமான சிந்தனைகள் இல்லை. சரிங்களா? அடுத்தவன் குடியை கெடுக்கிற சிந்தனைகள் இல்லை. இல்லைங்களா? அடுத்தவனை தாக்கி அவனை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தனை இல்லை. அடுத்தவனுடையதை திருடி அபகரித்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை இல்லை. தான் மாத்திரம் வாழ வேண்டும், யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் மனுஷன் படைக்கப்பட்ட பொழுது வந்ததல்ல. ஏன்னா கடவுள் மனிதனை படைக்கிற பொழுது மனிதனை மட்டுமல்ல எல்லா விஷயத்தையும் படைத்த பொழுது அது நல்லது என்று சொன்னார். சரிங்களா? பாவம் என்றைக்கு இந்த பூமியில வந்ததோ அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த பிள்ளைகள்ல காயின் ஆபேலை கொண்டு விடுகிறான். சரிங்களா? ஏன் அவன் கொண்டு விடுகிறான்? தன்னுடையதை விட ஆபேலுடையது மேன்மையாக இருந்தபடினால் அதை சகித்து கொள்ள முடியாம கடவுளுக்கு ஆண்டவர் ஆராதனைக்கிற காரியத்துல ஆண்டவர் காயினுடைய ஆராதனை அங்கீகரிக்காததுனால அவன் கொல்லுவதற்கு துணிந்து கொன்று விடுகிறான். பாவம் உள்ள வந்ததுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுடைய நிலைகளிலேயே மாறுபாடுகளை நிறைய பார்க்க முடியும். அது வரைக்கும் ஏதேன் தோட்டத்துல அன்பு காட்டி வாழ்ந்து வந்த கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்த இருவரும் இப்பொழுது ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி குற்றப்படுத்தி ஒவ்வொரு காரியத்தின் மேல குற்றப்படுத்தி கர்த்தரை குற்றமாக காட்டுவதை நாம் பார்க்கலாம். ஆதாம் இடத்துல ஆண்டவர் கேட்கும் பொழுது நீர் கொடுத்த ஸ்திரியே அதை எனக்கு கொடுத்தால் பலத்தைன்னு சொல்லி சொல்றார். கடவுளை குற்றப்படுத்தி இந்த பெண்ணிடத்துல கேட்கிற பொழுது சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று சொல்லி அது மேல பழியை போட்டு தப்பி கொடுக்கிறார். இப்போ பாவம் வந்ததுக்கு அப்புறம் பலவிதமான காரியங்கள் வருது, பல இன்னல்கள் துன்பம். இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரையிலும் பல விதங்கள்ல நாம் துன்பப்பட நேரிடும். சரிங்களா? நம்ம சரியாகவே போனாலும் நம்மள பாவம் இருக்கிறது, அதையெல்லாம் நாம் மேற்கொண்டு நம்முடைய காரியங்கள்ல நம்ம சரியாகவே இருந்து போனாலும் கூட உலகம் பாவத்தில் இருக்கிறது. அதன் வழியாகவும் பல இன்னல்கள் வரும். நாமும் எல்லா நேரங்கள்லயும் சரியாக இருந்து விடுவோம் என்று சொல்லி 100% இருந்து விடுவோம்னு சொல்ல முடியாது. துன்பங்கள் வரும். சரிங்களா? இப்ப இதெல்லாம் இந்த உலகத்துல நாம் இருக்கிற வரையும் அது நடந்தே தீரும். பாவம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் நடந்தே தீரும். சரிங்களா? ஒரு காரியம் நடக்கும், பாவம் பெருகி கொண்டே போகிறது. ஆண்டவர் தம்முடைய இறையாண்மையில் அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அது பெருகி கொண்டேதான் போகுது. இல்லைங்களா? கடவுள் சொன்ன விதத்துல. அப்போ நம்ம ஜெபிக்கிறதையெல்லாம் கடவுள் கொடுத்துடணும்னு நம்ம நினைக்க கூடாது. இல்லைங்களா? அப்ப அவருடைய சித்தத்தின்படி அவர் எல்லாத்தையும் செய்யறார். இல்லைங்களா? அப்ப பாவம் உலகத்துல இருக்கிற வரைக்கும் எல்லா மனிதர்களும் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள பாவ விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் தன்னுடைய துன்பத்திலிருந்து உடனடியாக விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இல்லை.
ஆத்மீக விடுதலை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அதே நேரத்துல அவனுக்கு சரீரத்துல ஏற்படுகிற காரியத்துல அவன் உடனடியாக விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு காரியம் இல்லை. ஏன்னா பாவம் உலகத்துல தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் எல்லா மனிதர்களும் ஏதாவது ஒரு விதத்துல தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. சிலருக்கு வியாதியாக இருக்கலாம், சிலருக்கு வறுமையாக இருக்கலாம், சிலருக்கு மனசோர்வாக இருக்கலாம். இப்படி அதெல்லாம் சில நேரங்கள்ல நீக்கப்படும், சில நேரங்கள்ல தொடர்ந்தும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். இதெல்லாம் இருந்து வரலாம். சரிங்களா? உடனடியாக நாம் சோர்ந்து போகக்கூடாது. சரிங்களா? அப்ப துன்ப நேரங்கள்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்ப நேரங்கள்ல நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். அதுலதான் ஆறுதல் அடையணுமே தவிர அவர் கொடுத்தே ஆகணும் அப்படின்றது. ஆண்டவருக்கு எல்லா காரியமும் தெரியும். ஆண்டவரிடத்தில் நான் சொல்லிவிடுவேன். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எனக்கு எது நன்மையோ அதை சரியாக செய்வார் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணுமே தவிர சுயநலத்தோடு கூட தேவனிடத்தை போய் நீ எனக்கு இதை கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அந்த விதமான எண்ணப்போம். கேட்குவேன், கொடுக்கணும். கொடுக்கலைன்னா நான் தொடர்ச்சியாக ஜெபிக்கவே மாட்டேன். சில நேரங்கள்ல ஜெபித்த உடனேயே அது கிடைக்கவில்லைங்கிறதுனால ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய சோர்வை கொண்டு இருக்கிறார். ரொம்ப நாளா ஜெபம் பண்றோம், கடவுள் கொடுக்கவே பண்றார், அதனால ஜெபிக்க வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, அப்படி நம்ம நினைக்க கூடாது. கடவுள் எல்லாம் அறிஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம கொண்டு போகணுங்கிறது மட்டுமே நமக்கு இருக்கணும். சரிங்களா? கொடுத்து ஆக வேண்டுங்கிற கண்டிஷன் போடுற மாதிரியான காரியங்களை செய்யக்கூடாது. சரிங்களா? இப்ப கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்கிறது ஒரு பகுதி. பாவம் உலகத்துல இருக்க வரைக்கும் எல்லா மனிதர்களும் துன்பத்தை அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால நம்முடைய எல்லா நேரத்துல துன்ப நேரங்கள்ல நாம் எந்த அளவுக்கு ஜெபிக்கணும் கடவுளிடத்துல அப்படிங்கிறத அறிஞ்சு ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கணும். அதே நேரத்துல இதையும் நம் மனதுல நிறுத்தி கொள்ள வேண்டும். நம்ம கேட்கறதையெல்லாம் கடவுள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. சில நேரத்துல நமக்கு நிறைய இந்த உலகம் சார்ந்து கூட நம்ம சிந்திப்போம். நல்ல பெரிய வீடு கட்டி கொடுக்கணும், இருந்தா நல்லா இருக்குமே. நம்ம ஒரு சின்ன ஒரு வீட்டுல இருக்கிறோம்னு வச்சுக்கணும், ஒரு பெரிய வீடு கிடைக்கணும், இருந்தா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு, நல்லது. அந்த எண்ணம் நல்லதுதான். கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம், கடவுள் ஒரு வேலை கொடுத்துருவாரு. கொடுத்தா கடவுளுக்கு நன்றி. கொடுக்காம போயிட்டாதனால என்ன கடவுள் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரம் கொடுக்காமையே இருக்கலாம். இல்லை, நான் அதிக நேரம் நினைக்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட பகிர்றேன். என்னன்னா, நல்ல பைக்ல இது மாதிரி எல்லாம் போய்கிட்டு இருக்கிற பொழுது அதிக நேரம் தனிமையில யோசிப்பேன். நான் போகிற வழியில பார்த்தீங்கன்னா சிலர் கால் எல்லாம் பிச்சு எடுத்துட்டு இருப்பாங்க, சிலர் பிள்ளைகளை இக்கத்துல அடுக்கிக்கிட்டு சோத்துக்கு அந்த பிள்ளையை காட்டி பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பழக நடக்கு. செருப்பு இல்லாம நடந்து வருவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சோறே இருக்காது, நல்ல சட்டை போட்டிருக்க மாட்டாங்க, வீடு இல்லாம ரோட்ல அந்த வாரத்துல படுத்திருப்பாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது நான் ஒன்று மட்டும் நினைப்பேன், கடவுள் கொடுத்த வாழ்க்கை அருமையானது. ஆனா நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா, அந்த உலகத்துல நம்ம வாழ்றதே ஒரே ஒரு வாழ்க்கை தான் இல்லைங்களா? ஆண்டவர் அந்த வாழ்க்கைய நமக்கு இந்த விதமா ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு பிச்சைக்காரனா, ஒரு தெருவில் கிடக்கிறவனா ஒரு வேளை நம்ம இருந்துருந்தா கற்பனை பண்ணி பாருங்க. சட்டை இல்லாம பிள்ளைகள் அங்க எப்படி வாழ்த்து, அந்த பிள்ளைகள்லாம் நல்ல ஸ்கூல்ல படிச்சிடாது, இல்லை எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க. ஆனா மனுஷனுக்கு எப்பவுமே இச்சத்தனமான நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சதுக்கு நன்றி இதோடு வாழ மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் நம்ம வாழ்க்கையில எல்லாம் தானே செஞ்சிருக்காரு. நான் இப்பொழுது வாழ்கிற வாழ்க்கை ஏதோ ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்து சாக போற ஒரு வாழ்க்கை, வாழவே முடியாம சாக போற ஒரு வாழ்க்கை. பிச்சைக்காரர் என்ன நினைப்பாங்க, நம்ம பிள்ளைகளும் இந்த மாதிரி படிச்சதுன்னா அவ்வளவு நல்லா இருக்கும், நம்ம பிள்ளைகளும் குடும்பம் நம்மளாம் இப்படி சட்டை போட்டா அப்படி நல்லா இருக்கும், அவங்க ஷூ போட்டு போறாங்க அந்த மாதிரி போட்டா அப்படி நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் வெம்பியே ஒரு நாள் செத்துருவோம் இல்லையா? ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை லீவ் கொடுத்தோம். துன்ப நேரங்கள்ல கூட நம்ம நினைச்சுக்கணும், ஆண்டவர் கொடுத்திருக்கிற விஷயங்கள் மேலான உடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் சுகம் கொடுத்திருக்கிறாரு, இல்ல நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. அப்போ நன்றி அது. அப்ப துன்ப நேரங்கள்ல கூட நம்ம சில காரியங்களுக்காக கேட்கிறோம், சில விஷயங்களை கடவுளிடத்துல கேட்கிறோம்.
சில நேரங்கள்ல கடவுள் அதை கொடுக்காம இருந்தாருன்னா கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி அறிக்கையோடு தொடர்ந்து அவர்கிட்ட கேட்கணும், தாழ்மையோடு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர ஏன் கொடுக்கல அப்படின்னு அடம் பண்ணக்கூடாது. பிள்ளைகள்லாம் பாக்குறீங்க இல்லைங்களா, நல்ல வளர்க்கப்படாத பிள்ளைகள் அடம் பண்ணும். அது எதை காட்டுது? பிள்ளைகள் தாய் தகப்பன்மாருக்கு சொன்னா அதில் ஒரு வார்த்தை சொல்லுவேன், கேட்டுக்கிட்டே இருந்த 2-3 தடவை கேட்டுக்கிட்டே ஒரு பொருளை கேட்டிருந்தா அதுக்கான காரணத்தை சொல்லி கொடுக்க முடியாது. இது உடம்புக்கு சரியில்லாமல் போய்விடும், அதோடைய திருப்பு கொடுக்கக்கூடாது, இவ்வளோ அளவு தான் கொடுக்க முடியும், நாளைக்கு தான் அதை சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதை கேட்டுக்குவாங்க. ஆனால் அடம் பண்ணுறது அது என்ன விதமான காரியத்தை கொண்டு வரும் அந்த பெற்றவங்களுக்குன்றா. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு பாருங்க. கேட்பாங்க, இதை செஞ்சுக்கிட்டா வேண்டாம் அல்லது இதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துருவோம். ஏன்னா அது நன்மையா தீமையான்னு தகப்பன்மார்களுக்கு, அதாவது பெற்றோர்களுக்கு தெரியும். அப்ப அது அனுமதிக்கிற காரியம் இருக்கும், அனுமதிக்காத காரியம் இருக்கும். ஆனா சிறு வயதுல பிள்ளைகளுக்கு அது தெரியுமா? நம்ம எதோ வாங்கி வச்சிருந்தா அதுக்கு தெரியாது, அது மேலேயே குறியா இருக்கும். சாப்பிட தருவாங்களா, நல்லா இருந்தது, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல, என்ன இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம அறியாம இருக்கு, நம்ம அறிவுக்கு எட்டாததா இருக்கும். கடவுள் தம்முடைய இறையாண்மையில நம்மளை நடத்திட்டு போவார். அதனால பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லா மனிதர்களும் துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். ஆகவே என் வாழ்க்கையில இந்த துன்பத்தை கடவுள் அனுமதிக்கிறாருன்னா அது ஒரு நோக்கம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெண்டாவது காரணம், விசுவாசிகள் துன்பங்களை அனுபவிக்காம வாழ்வார்கள் அப்படின்னு வேதம் போதிக்கவில்லை. ரெண்டாவது நம்ம தெரிஞ்சுக்கணும், விசுவாசிகள் துன்பங்களை அனுபவிக்காமல் வாழ்வார்கள் அப்படின்னு வேதம் சொல்லல. கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவிடம் பாவ விடுதலையை பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்கள், அதாவது கிறிஸ்துவிடம் பாவ விடுதலை பெற்றுக்கிட்ட கிறிஸ்துவர்கள் தங்களுடைய சரீர துன்பங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவார்கள் என்று சொல்லியோ, அல்லது பின்பு கொஞ்ச நாள் கழிச்சு போக போக அவங்களுக்கு அது விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லல. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்படுறான், கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்பி பாவத்திலிருந்து விடுதலை பெறான். விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் வாழ்க்கையில இந்த உலக துன்பங்கள் உடனடியாக நீங்கி போயிரும் அப்படின்னு சொல்லியோ, அல்லது அப்போதைக்கு நீங்காட்டி இன்னும் கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்கிரும், கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போவோம் அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் எங்கேயுமே வாக்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு சில விஷயங்கள்ல விடுதலையை கொடுக்கிறார், சில நேரங்கள்ல அப்படி விடுதலையை கொடுக்காமலும் விட்டு விடுகிறார், அதாவது உலக காரியத்துல. ஆனா ஆத்மீக விடுதலையை பொறுத்தளவுக்கு ஆண்டவர் அதை கொடுக்கிறார் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிற தவறான பிரிவினர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்படுது இல்லைங்களா? ஏசாயா 53:5 பாருங்களேன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி சொல்றார். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இதை கண்ட பெண்டிகாஸ்ட் கரிஸ்மேட்டிக் பிரிவை சேர்ந்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவர்களுக்கு நிச்சயமாக இந்த சரீர துன்பத்திலிருந்து விடுதலை உண்டு அப்படின்னு தவறா சொல்றாங்க. அதனாலதான் ஒருத்தர் கிறிஸ்துவுக்கு வந்த உடனேயே அவனுடைய நோய் முழுவதுமாக தீர்க்கப்படும், கேன்சர் கட்டி மறைஞ்சிருது, அல்லது வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தா, மலட்டுத்தன்மையோட இருந்தாங்க அப்படின்னா மலட்டுத்தன்மை பெண்களுடைய வாழ்க்கையில நீங்கி விடுகிறது, கடவுள் அதை கொடுத்து விட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க. அதோட அதை எதிர்பார்க்கிறாங்க, அது நடந்தே ஆகும் அப்படின்னு நம்புறாங்க வேதத்தின். அப்படி இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு அப்படி நினைக்கிறாங்க இல்லைங்களா? வேதத்தை சரியாக புரிந்து படிக்காததுனால வருகிற விளைவு அப்படிங்கிறத நம்ம இதை அறிஞ்சுக்கலாம். ஏன்னா கிறிஸ்துவர்கள் சரீர துன்பங்கள் அனுபவிக்க மாட்டார்கள் என்று சொல்லியோ, அல்லது ஒருபோதும் வாழ்க்கையில நோயோ துன்பமோ வராது என்று சொல்லியோ வேதம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா பாவ உலகத்தில் இருக்க வரைக்கும் அது தொடர்ந்து இருக்கிறதே இல்ல, மரணம் நிகழ்கிறது, வியாதிக்கு காரணம் பாவம் தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? பாவம் தானே அதற்கு காரணமாக இருக்கிறது. அப்ப அது இருக்கும். அப்ப இந்த பகுதி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நாம கிறிஸ்துவை அறிந்து கொண்டு
அதாவது அறிந்து கொண்டதுக்கு அப்புறம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆத்மீக சரீர மன விடுதலைகளுக்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பது கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அப்படிங்கிறத நமக்கு காட்டு. நம்ம வாழ்க்கையில ஆத்மீக காரியத்துல மன அளவுல சரீர அளவுல நாம விடுதலை அடைவதற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது கிறிஸ்துவின் மரணம், சிலுவை மரணம்ன்றதான் இது சொல்லுது. எல்லாத்திற்கும் நம்ம ஆண்டவர்ல தங்கி இருக்கணும்னு சொல்லுதே தவிர அது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த சரீரத்திலிருந்து வியாதி எல்லாம் முழுவதும் இல்லாமல் ஆக்கி வியாதியே நீ வாழ்க்கையில வராமல் ஆக்கி அப்படிலாம் செய்வாருன்னு சொல்லி போதிக்கல. சமீபத்துல கூட ஒரு மனிதரை நான் சந்தித்தேன். அவருக்கு ஒரு 63 வயது என்று சொல்லியிருந்தார். எங்கெங்கேயோ தவறான போதனைகளை கேட்டு அப்படி வந்தவர். அவர் என்னிடம் பேசி கொண்டிருக்கிற பொழுது, நீங்க இந்த விதமான சுகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார். இப்ப நம்ம பார்த்து வர மாதிரி அற்புதங்களை குறித்து உங்களுடைய புரிதல் என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. இன்றைக்கு ஆண்டவர் எந்த மனிதனையும் கொண்டு அற்புதங்கள் செய்வதில்லை. அதே போல வேதத்துல அன்றைக்கு செய்தது மாதிரி வேதாகம காலங்களில் செய்தது போல இன்றைக்கு ஆண்டவர் அப்படி செய்கிறது இல்லை. அற்புதங்களை எப்பொழுதும் தேவன் செய்கிறவராக இருந்தாலும் அந்த விதத்துல செய்கிறதில்லை. வேதம் முழுமை பெற்று இருக்கிறது. இதெல்லாம் நான் கொஞ்சம் வேதத்துல இருந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். சரிங்களா? இன்றைக்கு நம்ம அதை செய்யணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல மருத்துவர்களை காண வேண்டும். நமக்கு வியாதி இருந்தாலும் எக்ஸ்பிளைன் பண்றேன். உடனடியாக அவர் சொன்னாரு, எனக்கு 63 வயசு ஆயிடுச்சு, நான் இது வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போனதில்லைன்னாரு. ஓ அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த வியாதி இல்லையா? எனக்குள்ள எந்த வியாதி இல்லை, சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னு. கொஞ்ச நாள்ல வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாரு. ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தாரு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா காலி ஆகிட்டு இருக்கோம், அல்லது நீங்க சிறு வயதுல சாப்பிட்டு உடம்பு நல்லா வச்சிருக்கிறதுனால இருக்கும். வியாதி வராதுன்னு சொல்ல முடியாதே, நான் வேதம் சொல்லுதே. அதை நீங்க தப்பா மனதில் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு 63 வயது ஆயிடுச்சு, ஆல்ரெடி வந்திருக்கணும். ஏதோ கொஞ்சம் உடல் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால வராததை வச்சுக்கிட்டு சில முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு சளியெல்லாம் பிடிச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். ஆஸ்பத்திரி போலின்னா வேற ஒண்ணுமே செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். சாப்பிடுவேன், சாப்பிட்றதுல ரசம் வச்சு சாப்பிடுவேன், தண்ணி, அதே மருந்து தான் அது அப்படின்னு. அதே ஒரு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்க, மாத்திரையா எடுக்கல, ஆனா என்ன பண்றாங்க, வேறொரு விதத்துல அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா? இப்போ இதெல்லாம் தவறான புரிதல்கள் இருக்கிறதுனால வர விலை. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உடம்பு நல்லா வச்சிருக்காம இருந்து வியாதி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்பதான் தெரியும், ஆஹா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் அறியாமையில் நிகழ்கிறது. அப்படித்தான் பொதுவா நம்புறாங்க, இந்த மாதிரியான தவறான பிரிவுகள் இருக்கு. ஆனா வேதம் அப்படி நமக்கு சொல்லலை இல்லைங்களா? வேதம் பாருங்க, இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டுல அந்த ஏசாயா புத்தகத்துக்கு விளக்கத்தை கொடுக்குது பாருங்க. 1 பேதுருல 2:24 அது விளக்கம் கொடுக்குது பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ற பாவ நிவாரணத்தையே ஏசாயா அங்க விளக்கி சொல்லுகிறதாக பேதுரு சொல்றான். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆத்மீக விடுதலை உண்டாகிறது பாருங்க, அதை சொல்லுகிறதாக சொல்றாங்க. அப்போ இந்த வசனம் அதை சொல்லல. அப்ப இப்படியெல்லாம் ஒரு வசன பகுதிகளுக்கு தவறாக எடுத்து வைத்து கொண்டு இதெல்லாம் இதைத்தான் சொல்லுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி செய்யறாங்க. தொடர்ந்தும் ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு இல்லாம பண்றாங்க. பல இந்த மாதிரி பண்றதுனால அநேகர் செத்து போயிடுறாங்க, அநேகர் வியாதியில இருந்து. இல்ல சிறு வயதுல இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பெண்ணுங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகள்லாம் இருக்கு, அவங்களுக்கு ஒரு வியாதி வந்து ஆஸ்பத்திரிக்கு போவான்னா கடவுளே அற்புதம் செய்வாருன்னு என்கிட்ட பேசி இருக்கிறாருன்னு ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி அந்த அம்மா செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும் பாரு. அந்த கணவனுடைய நிலை, இந்த பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அந்த கணவன் என்ன செய்வான் நினைச்சு பாரு. எத்தனை சிக்கல்களை உருவாக்குறாங்க. இப்ப வேதத்தை தெளிவா புரிஞ்சுக்காததுனால ஏற்படுகிற விலை. இப்ப விசுவாசிகள் துன்பங்களை அனுபவிக்காமல் வாழ்வார்கள் அப்படின்னு வேதம் எங்கேயும் போதிக்கல. இல்ல மனசோர்வே நம்முடைய வாழ்க்கையில வரதே இல்லையா? இல்ல
குறைபாடே வரதே இல்லையா? மற்ற காரியங்கள்ல, வேறு பல காரியங்கள்ல கூட நமக்கு துன்பங்கள் வந்ததே இல்லையா? வரும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அது வரும் இல்லைங்களா? எப்பவுமே துன்பத்தோடவே ஒருத்தன் இருந்துகிட்டு இருப்பானும் சொல்ல முடியாது. அதே நேரம் துன்பமே வராதுன்னு நினைச்சிடக்கூடாது இல்லைங்களா? இப்ப துன்பங்கள்ல வித்தியாசங்கள் இருக்கு. நோயை பொறுத்த அளவுக்கு வித்தியாசம். சிலருக்கெல்லாம் நோய் காலம் மட்டும் இருக்கிறதுக்கு கூட கடவுளை அனுமதிச்சிடலாம். அதை எப்பவுமே இருக்கும், போகாம கூட இருக்கும் இல்லைங்களா? அப்போ விசுவாசிகள் துன்பங்களை அனுபவிக்காமல் வாழ்வார்கள் என்று வேதம் போதிக்கவில்லை அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா தேவனுடைய சமூகத்துல நம்ம எப்பவுமே துன்ப நேரங்கள்ல செபிக்க மறக்கக்கூடாது. ஆனா செபித்த காரியத்தை கடவுள் கொடுத்துதான் ஆகணும்னு அடம்பிடிக்க கூடாது. அப்படிப்பட்ட எண்ணமே நம்ம கொள்ளக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அதை மட்டும் நம்ம எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். மூணாவது விசுவாசிகள் அனுபவிக்கிற சரீர துன்பங்களை சில நேரங்கள்ல கடவுள் அவர்களை திருத்துறதுக்காகவும் அவங்க வாழ்க்கையில பின்னாடி பெரிய ஆத்மீக நன்மைகளை கொண்டு வருவதற்காகவும் பயன்படுத்தி கொள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூணாவது அதை தெரிஞ்சுக்கணும். விசுவாசிகள் அனுபவிக்கிற சரீர துன்பங்களை ஆண்டவர் சில நேரங்கள்ல கர்த்தர் அவர்களை திருத்துறதுக்காக, அவங்க வாழ்க்கையில இந்நாட்கள்ல பெரிய ஆத்மீக நன்மைகளை கொண்டு வருவதற்காக பயன்படுத்துகிறார் என்று சொல்லி பயன்படுத்தி கொள்ளுகிறார். அதுக்காக தான் சில நேரத்துக்கு நமக்கு துன்பம் வருது. நோயே இருக்கக்கூடாது, அதோடு வாழ்க்கையில துன்பமே ஏற்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம். யோபுவின் வாழ்க்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? என் வாழ்க்கையில ஒரு நோயும் வரக்கூடாது, என் வாழ்க்கையில ஒரு துன்பமும் வரக்கூடாதுன்னா, யோபுவுடைய வாழ்க்கை, வேதத்துல யோபுவை பத்தி ஒரு புத்தகம் இருக்குது இல்லையா? யோபுவை பத்தி சொன்ன விஷயங்கள், அவருடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நாம் எப்படி புரிந்து கொள்றது? அப்ப அந்த மாதிரி உபதேசம் கொண்டவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, யோபு மோசமா நடந்துக்கிட்டான், யோபு ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறார், அதனாலதான் கடவுள் அப்படி செஞ்சிட்டாரு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க, தப்பா இல்லைங்களா? ஆனா அப்படி இல்லை. யோபுவை பிடித்திருந்த அந்த துன்பங்கள் எல்லாமே கடவுள் அந்த யோபுவை தன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்தி கொள்ளுவதற்காக அனுப்பப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? இப்ப யோபுடைய வாழ்க்கையில வந்த துன்பங்கள்லாம் எதுக்காக வந்திருந்தது? அவரை தன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்தி கொள்வதற்காக, யோபுவை தன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்தி கொள்வதற்காக தேவனால் அனுப்பப்பட்டதாக இருந்தது அந்த துன்பம் இல்லைங்களா? அதோடு கூட யோபு ஆத்மீக வாழ்க்கையில அந்த துன்பத்தின் மூலமாக மேலும் வளர்ச்சி அடைந்தார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, யோபு எவ்வளவு பெரிய விசுவாசி அப்படிங்கிறத கூட அவர் துன்பத்தை தாங்கி கொண்ட விதம் தான் நமக்கு புரிய வைக்கும். எந்த அளவுக்கு விசுவாசத்துல இருந்திருக்கிறார், இல்லைன்னா அவர் எப்படிப்பட்ட விசுவாசின்னு நமக்கு எப்படி தெரியும்? அவர் எல்லா சூழ்நிலையிலையும் கடவுளை மகிமைப்படுத்தி வாழ்ந்ததில் இருந்தா அவர் எந்த அளவுக்கு கடவுளை விசுவாசித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நம்மளும் கடவுள் அப்படி நல்ல விதத்துல விசுவாசிக்க வேண்டும், அந்த விதமான பார்வை கொண்டு வாழ வேண்டும் என்பதை நாம் அந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம எப்படி கத்துக்குவோம் இல்லைங்களா? அப்ப யோபு தன்னுடைய அந்த துன்பங்களை சகித்து கொண்ட விதம், அவர் எப்படி இந்த சரீர துன்பங்களை பற்றி வேதபூர்வமான எண்ணத்தை கொண்டிருந்தார் அப்படிங்கிறது கூட நமக்கு புரியுது இல்லைங்களா? வேதத்துல இருந்து அவர் எந்த விதத்துல இதை பார்த்திருக்கிறார், இந்த துன்பங்களை பார்த்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. தவறான புரிதல் இருக்கிறவங்களா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? அப்படி எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோபு என்ன சொல்றாரு? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு என்ன வேதபூர்வமாக சரீர துன்பத்தை குறித்து அவருக்கு என்ன விதமான புரிதல் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரியான புரிதலை அவர் கொண்டிருந்தார் இல்லைங்களா? அப்போ கடவுள் விசுவாசிகள் அனுபவிக்கிற சரீர துன்பங்களை சில நேரங்கள்ல அவர்களை திருத்துறதுக்காக, அதோட அவங்க வாழ்க்கையில பின் நாட்கள்ல ஆத்மீக நன்மைகளை கொண்டு வருவதற்காக பயன்படுத்தலாம். ஒருவேளை நம்ம தப்பு செய்யும் பொழுது நமக்கு அனுப்பி நம்மளை திருத்தலாம், அல்லது சில நேரங்கள்ல நம்முடைய ஆத்மீக நன்மைக்காக, நாட்கள் நம்ம அடைய போற நன்மைக்காக அதை அனுமதிக்கலாம் இல்லைங்களா? அப்படி செய்து அதை செய்யலாம். இன்னொரு புறத்துல பாத்தீங்கன்னா,
பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுடைய பட்டியலை எல்லாம் நமக்கு சொல்லுகிற பகுதி வேதத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். அவர்களுடைய அந்த துன்ப நேரங்கள்ல அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது கூட வேதம் நமக்கு சொல்லுது. அதுல ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமே. எபிரேயர்ல பாருங்க 11ஆம் அதிகாரத்துல 36ல இருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்பரியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமா இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரத்திலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். இப்ப இவங்களை குறித்து சொல்லும் போது விசுவாசத்துல பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவங்க எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். துன்ப நேரங்கள்ல அவங்க எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஏற்பட்டு இருக்கிறது இந்த துன்பங்கள்லாம் என்பதை உணர்ந்து அதுல அப்படி நம்பிக்கை வைத்திருந்து ஜெபத்துல கவனமாக ஆண்டவர்கிட்ட தரித்திருந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாடி நின்றார்கள் என்று சொல்லி பார்க்க. இந்த துன்பங்கள்லாம் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நோக்கத்துக்காக ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஜெபத்துல ஆண்டவரிடத்துல நாடி அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதன் மூலமாக அநேக பாடங்களை தங்களுடைய வாழ்க்கையில கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பகுதியில் இவங்கதான் விசுவாசத்துல முன்னோடிகளாக இருக்க முடியும். மற்றவர்கள் இருக்க முடியுமா? யோபுவை பார்க்கிறோம், நமக்கு ஒரு பெரிய முன்னோடி. துன்ப நேரங்கள்ல நம்ம எப்படியெல்லாம் அணுகி இருக்கணும், வாழணும். அதே போல இந்த விசுவாசிகளுடைய பட்டியலையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? குறைவுகளையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள்னு சொல்லுது இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, அதுல கடைசியை நம்ம பார்த்த மாதிரி இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள் சொல்லி சொல்லப்படும் இல்லைங்களா? அப்போ கடவுள் சில நேரங்கள்ல நம்முடைய துன்பங்கள் வழியாக நம்மை திருத்துவதற்காக அதை அனுமதிக்கலாம், அல்லது அதனூடாக பின்னாட்கள் நமக்கு ஒரு ஆத்மீக நன்மைகளை கொடுப்பதற்காக கடவுள் அனுமதிக்கலாம். ஆகவே ஜெபிக்க வேண்டியது அவசியம். விசுவாசிகளாக இருந்த இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் கடவுளிடத்துல ஜெபத்துல நின்றிருந்தாங்க. அது ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, கடவுள் ஆசீர்வதிப்பாருன்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அதனாலதான் அப்படி சொல்லப்படுது. அவங்க வெட்டு உண்டாங்க, இப்படி இருந்தாங்க, அப்படி இருந்தாங்க, எல்லாம் பார்த்து இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி விடுறாரு. அதையெல்லாம் அவங்க ஏற்று இருக்கிறாங்க. கடவுள் ஏதோ ஒரு நல்ல நோக்கத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில செய்திருக்காங்க. அப்படி செய்திருந்து மட்டும் அவங்க கம்மன் இருந்தாங்களா? ஜெபம் பண்ணாங்க கடவுளிடத்துல. ஆனாலும் அது கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது உணர்ந்து இருந்தாங்க. கொடுத்து ஆகணும், எங்களை காப்பாத்தி தான் ஆகணும், நாங்க வெட்டுப்படக்கூடாது, நாங்க குத்து போடக்கூடாது, ஏன் எனக்கு இப்படி குத்து போட வச்சிருங்க, நாங்கள் உமக்காக அல்லவா வந்தேன், நான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன் அல்லவா, விடாம வந்தேன் அல்லவான்னு கடவுள்கிட்ட பேசுறதுக்காக அப்படி சொல்ல ஜெபம் வைக்கல. சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நான் என்னத்தை கண்டேன் கடவுளுக்கு வந்து, உங்க கண் இருக்குதா எப்போ கேட்கறது பாருங்க கேள்வி. எல்லா கேள்வியும் இருக்குது பாருங்க. எவ்வளவு மோசம்னு பாரு. வேத அறிவு இல்லாம தேவனை பத்தி பார்க்க வேண்டிய விதம் தெரியாம அப்படி செய்ய. எப்பவுமே ஜெபம் பண்ணணும், எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணணும். ஆனா அதே நேரத்துல எல்லாத்தையும் அவர் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்க கூடாது. அப்படிப்பட்ட இறுதியும் நமக்கு இருக்கக்கூடாது, அது தப்பு. சரி, கடைசியா ஒரு காரணத்தை பார்ப்போம். கடைசி என்ன பார்க்கறோம்னா, நம்முடைய துன்பங்கள்ல இருந்து கடவுள் தன்னுடைய சித்தப்படியே நமக்கு விடுதலை கொடுக்கிறாருன்னு சொல்லி பார்க்க. தம்முடைய சித்தத்தின்படி விடுதலை கொடுக்கிறார். இப்ப துன்ப நேரங்கள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் என்று அவரை சொல்லுகிறது இல்லையா? அப்ப ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் தம்முடைய சித்தப்படி தன்னுடைய சொந்த மகிமைக்காக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். நம்ம ஜெபிக்கும் போதே நமக்கு அந்த சிந்தனை எப்படி இருக்கும்னா, அவருடைய நாம மகிமைக்காக இதை நிறைவேற்ற வேண்டும், நிறைவேற்றி கொள்ள வேண்டும் தான் நினைக்கணுமே தவிர,
நம்முடைய சுயநாம மகிமைக்காக அது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்து ஜெபிக்க கூடாது இல்லைங்களா? அப்ப ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் தன்னுடைய சித்தப்படி தம்முடைய சொந்த மகிமைக்காக நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து தான் ஜெபிக்கணும் இல்லைங்களா? உடைய ஜெபங்கள் அப்படி இருக்குதா? கேட்டு பாருங்க. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் ஒரு காரியத்தை கடவுளிடத்துல கேட்கும் போதெல்லாம் அதெல்லாம் உடைய நாம மகிமைக்காக நிறைவேற்றி கொள்ளும் ஆண்டவர் அப்படிங்கிற விதத்துல இருக்குதா? செல்பிஷா இருக்குதா? இது நம்ம செய்யணும் அப்படின்னு அது தப்பு இல்லைங்களா? அப்ப கடவுளுடைய சித்தம் நம்மள நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படிங்கிற வாஞ்சை நமக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னா சுயநலத்தோடு நாம ஜெபிக்க கூடாது. சுயநல ஜெபம் இருக்கக்கூடாது. நம்ம எந்த காரியத்தை ஜெபம் பண்ணாலும் அதன் மூலமாக கடவுள் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும் அப்படிங்கிற நோக்கம்தான் நமக்கு இருக்கணும். இந்த காரியத்தை கொடுக்கறது மூலம் கடவுளுடைய நாமம் மகிமைப்படணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் நம்ம ஜெபிக்கணுமே தவிர சொந்த நாமம் மகிமைக்காக நாம் கேட்கக்கூடாது. இது இருந்தா 4 பேர்த்துக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அப்படியே காட்டிக்கிட்டு தெரியலாம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு இல்லை ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம கேட்கிற ஒவ்வொரு காரியமும் அந்த காரியத்தினுடைய நிறைவேறுதல் தேவ நாமம் மகிமைப்பட வேண்டியதாக இருக்கணும். அப்படி செய்ய மாட்டவரே தான் சரி என் வாழ்க்கையில் நடந்தா நம்முடைய நாமம் மகிமைக்காக இருக்கட்டும் அப்படின்னு சுயநலம் இல்லாமல் அப்படி வெளியே வாயில மட்டும் ஜெபம் பண்ணிட்டு இறுதி நைஸா போற மாதிரி இல்லை. அப்படி இல்லை. அப்படி எல்லாம் வேலை பார்ப்பாங்க. சொல்லிட்டா சத்தியத்தை கேட்டா வாய் மட்டும் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் மாதிரி இவர்கள் தங்கள் உதடுகள்னாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், இறுதியுமோ எகிப்துக்கு விரும்பிடுச்சு. எல்லாம் கண்டிப்பையும் கேட்டு போட்டு ரகசியமா பாவம் செய்து போயிட்டு இருக்கிறது. அது இஸ்ரவேலருடைய நிலைமை. கால் காணான நோக்கி போயிட்டு இருக்கு, இறுதியும் எப்போ எகிப்துக்கு திரும்பிடுச்சு பின்னாடி. பாவம் அப்படி இல்லை. நம்ம வாயின் வார்த்தையில மட்டும் சும்மா சொல்றது ஆண்டவரே இது உங்களுடைய நாமம் மகிமைக்காக இந்த காரியத்தை நீ பயன்படுத்திக்கிங்க நான் கேட்கறதையும் சொல்லிட்டு நான் இறுதி நினைவுபூர்வம் செய்யற விதத்துல ரகசியமா செயல்படக்கூடாது. இறுதியபூர்வமாக வாயிலிருந்து வார்த்தைகள் அதே சிந்தனையை கொண்டிருந்து நாம இருக்கணும். அப்ப நமக்கு அந்த மாதிரியான ஒரு காரியம் வராது. கொடுக்கல அப்படிங்கும்போது அப்படி வராது. அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அறிஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு இல்லையா, போதனை பண்ணும்போது மத்தேயுல சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறது போல அதை பார்க்கணும் பரமபிதா செய்ய மாட்டாரான்னு கேட்கிறார். அவருக்கு தெரியாதா? நம்மளை விட நம்மளுடைய தேவை என்னங்கிறது ஆண்டவருக்கு தான் நல்லா தெரியும் இல்லைங்களா? அவருக்கு தான் தெரியும். இப்போ ஒரு குழந்தை உதாரணம் சொன்னேன் இல்லையா, குழந்தைகளுக்கு அது தேவை மாதிரி தெரியும். ஆனா அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைன்றது பெற்றவர்கள் அறிந்து வைத்து சின்ன வயசுல ஆளு தலைக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. ஆனா இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு பாருங்க. அப்படியா அப்படின்ட்டு அவன் 30 வயசு தாண்டிக்கிட்டு இருக்கா போய் அவங்க குடும்பத்துல பூந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுக்கு பேரு தப்பு. அது இல்லை, சின்ன வயசுல அறியாத காலங்கள்ல இருக்கு. இப்ப நாம அந்த மாதிரி தான். கடவுளுக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய தேவைகள் என்னங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய துன்பங்கள் என்ன காரணத்துக்காக ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியும். நமக்கு ஒரு வேளை தெரியாம இருக்கலாம். ஏன் எவ்வளவு பாடு இருக்கு, இவ்வளவு இக்கட்டுகள் நடக்குது அப்படின்னு தெரியாம இருக்கலாம். இது என்ன மாதிரி போய் முடியும், எல்லா பக்கத்துலயும் கதவு வச்சு அடைச்ச மாதிரி இருக்கலாம், இருள் சூழ்ந்தது போல இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து பெரிய பயங்கள் உண்டாகலாம், எங்க போய் முடியுமோன்னு தெரியல. ஆனா ஒன்றும் ஆகாது. கடவுள் அவருக்கு எல்லாம் தெரியும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னு சொல்லப்பட்டு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல போயிட்டு இருக்கும்போது அப்படித்தான் இருந்து, சுத்திலும் பார்த்தா வனாந்தரம், சோறுக்கும் வழி இல்லை, தண்ணிக்கும் வழி இல்லை, பிள்ளைகள் ஆடு மாடுகள் எல்லாம் ஒரு லட்சக்கணக்கில் போய்கிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு 4 பேர் போனாங்கன்னு நினைச்சிருக்கிறார். எங்க தங்கறது, என்ன நடக்கும், எங்க ஒன்றது மழை வந்தா, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாரு இல்ல. ஆனா கடவுள் அவங்க அந்த அருந்து வந்த 40 வருஷ காலத்துல பாருங்க, செருப்பு தேவையும் இல்லையா, துணி பழமையாகவும் இல்லை. ஆண்டவர் அருமையாக நடத்துவார். நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற பொழுது எல்லாமே இருள் சூழ்ந்த மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய சித்தத்தின்படி அவர் என்ன நம்மளை நடத்துவார்.
அப்ப அந்த நம்பிக்கை எல்லா சூழ்நிலைகளிலும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி பார்க்கணும். நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய துன்பங்கள் வந்ததுக்கான காரணத்தை அவர் அறிந்திருக்கிறார் இல்லைங்களா? ஆகவே கடவுளுடைய சித்தப்படி நம்முடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மற்றபடிக்கு சுயநலத்தோடு நம்ம ஜெபிக்கக்கூடாது. உடனடியாக எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே மனதுல நம்பக்கூடாது இல்லைங்களா? அப்ப கர்த்தருடைய சித்தப்படி எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். நம்ம கேட்டது உடனடியே கிடைக்கலைனாலும் எல்லாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் கடவுள் வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து ஆண்டுகிட்ட ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல நம்முடைய உடம்புல வருகிற நோய்கள் தீராமல கூட போயிடலாம். கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கூட அந்த நோய் இருக்கலாம். அதனால கடவுள்னால நம்முடைய நோயை தீர்க்க முடியவில்லை என்று சொல்லியோ, அல்லது நம்முடைய ஜபத்துல குறைபாடு இருக்குது, நம்ம நல்லா ஜபம் பண்ணியாட்டுருக்கு, அதனாலதான் நமக்கு வியாதி போகலின்னு நினைக்கக்கூடாது இல்லைங்களா? அது நல்லதில்லை. ஒரு நல்ல நோக்கத்துக்காகவே நம்முடைய துன்பங்களை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை நம்ம நிறைவேற்றுவதற்காகவே அதனை அவர் தீர்க்கவில்லை, அந்த நோயை தீர்க்கவில்லை அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்றதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை விட்டுட்டு முறுமுறுக கூடாது. கடவுள்னால செய்ய முடியல, அல்லது என் வாழ்க்கையில ஜபத்துல சரியா ஆண்டவர்கிட்ட கேட்கலையாட்டிருக்கு, அதனால அது தீராம இருக்குது அப்படின்னு நினைக்கூடாது. சில காரணங்களுக்காக ஆண்டவர் அதை அனுமதித்திருக்கலாம் இல்லைங்களா? நமக்கு ஏற்படுற எல்லா நோய்களும் துன்பங்களும் இந்த வாழ்க்கையில உடனடியாக ஓடி போய்விட வேண்டும் என்று எதிர்பார்த்து வாழ்வது விசுவாச வாழ்க்கை இல்லை. அப்படி நம்ம உடனடியாக போகணும்னு எதிர்பார்த்து வாழ்றதுக்கு பேர் விசுவாச வாழ்க்கை. எல்லாம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக கடவுளை அனுமதித்திருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் அறிவார் அப்படின்னு நினைச்சு ஆண்டவர்ல தங்கி வாழணுங்கிறத மட்டும்தான் நம்ம நினைச்சுக்கணும் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா தப்பு. இப்ப கடவுளுடைய இறையாண்மையும் அவருடைய செயல்களையும் வேதத்துல இருந்து சரியா புரிஞ்சுக்க முடியாதவங்க தான் ஆண்டவர் எப்படி பாக்குறவர் மந்திரவாதி மாதிரி உடனே நடந்து வரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா? தெரியல, ஆண்டவருடைய இறையாண்மை பத்தி தெரியல, அவர் தம்முடைய சித்தத்துக்காக எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு போகிறார், அவருடைய செயல்கள் இதெல்லாம் பார்த்து அறிந்து கொள்ள முடியாதவங்க தான் அப்படி தெரியும். போய் கேட்டவொடனே கொடுத்துடணும், கேட்டவொடனே நடந்துடணும், தடாலடியா நடந்துடணும், அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியும், டீல் பேசி பார்க்கலாம், இதை நீங்க செஞ்சீங்கன்னா இதை நான் கொடுக்குறேங்கிறது. இந்த ரோமன் கத்தோலிக்காரன் கிறிஸ்துவல்ல, ஆனா என்ன பண்றாங்க, முட்டி போட்டு நடந்துக்குது, உப்பு மேல நடக்கிறது, என்னென்னமோ பண்ணி பார்க்கறாங்க. இதெல்லாம் தப்பு. இப்ப நம்ம இந்த செய்திக்கு ஆதாரமா ஒரு வசனம் வாசிச்சோம். பவுலுக்கு கொடுக்கப்பட்ட முல்லை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அது அவருடைய சரீரத்துல இருந்துதான் அங்க சொல்லும். ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது என்னை கொட்டுகிற சாத்தானுடைய, அதாவது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக அது இருக்குதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? அது எனக்கு தொந்தரவு பண்ணுது, அது சரீரத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது என்னன்னு பவுல் அங்க தெளிவா சொல்லலை இல்லைங்களா? ஆனா அது சரீரத்துல இருந்ததா சொல்றாரு. அது என்னை உயர்த்தாதபடிக்கு அது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. எனக்கு கிடைச்ச மேன்மையின் அடிப்படையில் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அது என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனா இருக்குதுன்னு சொல்றாரு. அது ஏதோ பலவீனப்படுத்தி கொண்டே இருக்குது அவர் சரிங்களா? அது வியாதின்னு சில பேர் சொல்றாங்க. சரீரத்துல கொடுக்கப்பட்டிருக்குன்னா அது வியாதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. சில நேரம் அது மனசோர்வா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா அங்க தெளிவா சொல்லலை. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அது வியாதியா இருந்திருக்கலாம், மனசோர்வா இருந்திருக்கலாம், எதுவாய் வேணாலும் இருந்திருக்கலாம், தெரியல. ஆனாலும் அது அவருக்கு கொடுக்கப்பட்டு கடைசி வரைக்கும் அது அவர்ல இருந்து போகவில்லை என்று சொல்லி வேறு சொல்லு. 3 முறை நான் தேவனிடத்துல ஜெபம் பண்ணேன். நான் ஆண்டவர் அதற்கு என்ன பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூர்ணமா இல்லைன்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்ப என்ன சொல்றாரு, என் கிருபையினால அதை உன்னால சகித்து கொள்ள முடியும்னு சொல்றாரு. நான் உனக்கு கிருபை கொடுக்குறேன், அதை நீங்க ஃபேஸ் பண்ணி நடக்க முடியும்னு சொல்றாரு. அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம், வேற எதையும் நான் சொல்லக்கூடாது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னா எதை காட்டுது? என் கிருபையினால அதை உன்னால் சகித்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்றேன். இந்த பவுலுக்கு அதை உணர்த்துறார் இல்லைங்களா? அப்ப நம்ம இந்த உலகத்துல படுற பாடுகளை எல்லாம் அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்றாரு? அதே பகுதியில நம்ம வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வீட்டுல வாசிச்சு பாருங்க, அதி சீக்கிரத்துல நீங்கும் லேசான உபத்திரவம்னு சொல்றாரு.
இந்த உபத்திரவம் எல்லாம் சீக்கிரமாக நீங்கி போகும் என்று சொல்லி சொல்றார். அது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மட்டும்தான் நமக்கு அந்த விதமான உபத்திரவம் இருக்கும், பரலோக வாழ்க்கையில இருக்காது. அப்போ சீக்கிரம் நீங்கி போயிருந்தா என்ன, நாள் கழித்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எந்த விதமான உபத்திரவங்கள் பரலோக வாழ்க்கையில் இருக்காது, அது கொஞ்ச காலம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, நம்மள அது அதிக, அதாவது நித்தியமான கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லி சொல்றாரு. இந்த பாடுகள்லாம் நித்திய கனமகிமை உண்டாக்குகிறதுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, சங்கீதத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழிதப்பி நடத்தேன், இப்பொழுதோ நான் உம்முடைய பாதையில நடக்கிறேன்னு சொல்றேன். எதை காட்டுது? உபத்திரவம் நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் மேல் இன்னும் அதிகமாக போகும்படி, ஆண்டவர்களை சார்ந்து போகும்படி நமக்கு செய்கிறது. சரிங்களா? அதனால துன்பம், கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பங்கிறது ஒரு பகுதி இல்லைங்களா. துன்ப நேரங்கள்ல நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஏன்னா ஜெபத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் மூலமாக நம்ம ஆறுதல் அடைகிறோம். ஜெபத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தத்தில் முன்னேறுகிறோம். ஆனா ஜெபம் பண்ணணும்னு சொல்லுகிற பொழுது அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டதெல்லாம் கொடுத்துடணுன்ற எண்ணத்துல அப்படி இருக்கக்கூடாது. சரிங்களா? அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக வாழ்க்கையில நிறைவேறுகிற ஒவ்வொரு காரியம், நடக்கிற ஒவ்வொரு காரியம் உடைய ஜெபம் கூட ஆண்டவருடைய நாம மகிமைக்காக ஆண்டவர் அதை பயன்படுத்தி எனக்கு கொடுக்கணும்னு தான் ஜெபிக்கணுமே தவிர, சுயநலத்தோடு அப்படி ஜெபிக்க கூடாது. அது தவறு. அந்த விதமான எண்ணப்போக்கு தப்பு. அதனால இன்றைக்கு ஒரு வேளை உங்கள சிலருக்கு அப்படி துன்பங்கள் இருந்து கொண்டு இருக்கலாம், அல்லது அந்த விதமான ரொம்ப பெரிய துன்பங்கள்லாம் வராமல் இருக்கலாம். அப்படி வருகிற பொழுதும் இதெல்லாம் நம்ம நினைத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா. அப்படி நினைத்து ஆண்டவரத்துல ஜெபிக்கணும். எல்லா காரியத்தை கொண்டு போகணும், சோர்வுபடக்கூடாது. அதே நேரத்துல ஆண்டவர் எல்லாவற்றையும் உடனடியாக கொடுத்து விட வேண்டும் என்கிற எண்ணம் கொள்ளக்கூடாது. ஆண்டவர் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின் அடிப்படையில அவருடைய நாம மகிமைக்காக எல்லாத்தையும் கொடுப்பார். அப்படிப்பட்ட எண்ணம் தான் நமக்கு இருந்து நம்ம ஜெபிக்கணுமே தவிர, ஒரு விதமான தப்பான எண்ணங்களோ சிந்தனைகளோ அப்படி கொள்ளக்கூடாது. இல்லைங்களா. ஒரு பெரிய மரணம் ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா, இப்போ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனுஷன் பதற மாட்டான். பெரிய காரியங்கள் நடந்ததுன்னா தெரியும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருப்பான், இந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த நேரங்கள்ல கூட. இப்போ யோபுவுக்கு துன்பங்கள் சாதாரணமானதுன்னு நினைச்சீங்களா? ஒரே கொஞ்ச நாள் கூட இல்லை, சொத்தெல்லாம் இழந்து போச்சு, பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க. அது போதுமா? சரீரத்திலையும் அவ்வளவு வியாதி. அது போதுமா? அதுக்கு மேல மனைவியும் மனைவி எப்படி இருக்கணும், துன்ப நேரங்கள்ல ஆறுதலா இருக்கும். ஏதோ பெரிய வினையா இருக்கிற மாதிரி, இன்னுமா தேவனை தூக்கி கொண்டிருக்கிறாய், தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படிங்கிற மாதிரி. இது எத்தனை உபத்திரங்களை ஒருத்தன் தாங்கிட்டு ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்படின்னா, கடவுளோடு அவருக்கு இருந்த உறவும், அவர் துன்பத்தை எப்படி வேதத்தின் ரீதியில பார்த்தார், அவர் கடவுள் மேல இருந்த விசுவாசத்தெல்லாம் நம்ம அதுல இருந்து கத்துக்க முடியுது இல்லைங்களா. அப்ப துன்ப நேரங்கள்ல நாம் கடவுளிடத்துல ஜெபிக்கணும். எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரணும். அதே துன்ப நேரத்திலே நம்ம ஜெபிக்கணும். அதே நேரத்துல அதெல்லாம் உடனடியா நீங்கி விடும் என்று சொல்லி நாம் அப்படி வலுக்கட்டாயமா அப்படி நினைக்க கூடாது. இதுக்காக நோய்க்கு ஜெபிக்காம இருக்கலாமா? ஒரு நம்பிக்கை இல்லாம தந்தா தராட்டி போட்டோன்னு ஜெபிக்கிறத பற்றி இதல்ல. உறுதியோடு கடவுள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற ஊக்கத்தோடு கூடிய ஜெபம் நம்ம செய்யணும். கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு, நம்ம பெற்றுக்கொள்வோங்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். அதே நேரத்துல நாம் ஜெபிக்கிற காரியம் தேவநாம மகிமைக்குடையதாக, ஆண்டவர் அதை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் இருக்கும். அப்படி நிறைவேறல, அப்படி ஒண்ணு நடக்கல அப்படின்னா நமக்கு தெரியும் ஆண்டவருடைய காரியம் அதுல இல்லை. அப்ப ஆண்டவர் சில காரணத்துக்காக தாமதிக்கிறார், அப்ப பொறுத்து கொடுப்பார் அப்படின்ற ஒரு பொறுமையோடு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கடவுளை தூற்றுகிறவர்களாக நாம் மாறிப்போம். அதில் கிறிஸ்துவ வாழ்க்கையில துன்பம் என்பது ஒரு பகுதி என்பதை உணர்ந்து துன்ப நேரங்கள்லையும் மற்ற நேரங்களையும் நாம் ஜெபிக்கணும். துன்ப நேரங்கள் அதிகமாக ஆண்டவரத்தில் ஜெபிக்க வேண்டியது. அதே நேரத்துல அந்த ஜெபங்களுக்கான பதிலை நம்ம என்ன விதத்துல எதிர்பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சிருக்கோம் சரிங்களா. அந்த மாதிரி நம்ம செய்து கடவுளுடைய நாம மகிமைக்காக தொடர்ந்து வாழ்வோம். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் கொண்டவர்களாக ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நாம் நினைச்சு அவருக்கு நன்றி அறிதலோடு வாழ்வோம். கடவுள் நம்மை நடத்துவார்.